நேற்று நைட்டு ஆப்பத்துக்கு மாவாட்டி வச்சுருந்தேன். காலையில் மேலே பொங்கி வந்து நின்னது, கீழே வடியலை. மாவை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தேங்காய் பால் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். பாப்பா 2 பேருக்கும் எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ 11:30க்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்க தேவையில்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டா போதும். இந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்குற வேலை இல்லைன்னொன்னையும் ரொம்ப ரிலாக்ஸாக கிச்சனில் காலையில் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு கொடுக்குறது. எப்பயும் போல் 6:30க்கு எந்திரிச்சாலும் பொறுமையாக வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு 10 டேஸ்க்கு நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்குறதுலேருந்து லீவ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலு. இந்த முட்டை வந்து நிறையா முட்டை கடையில் வாங்குறோம்ல, அது வந்து பழைய முட்டை எது புது முட்டை எதுன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வாங்கிட்டு வந்த முட்டையை போட்டோம் அப்படின்னா மிதந்து மேலே வந்து நின்னதுன்னா அது வந்து பழைய முட்டை. அந்த முட்டையை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கீழே செட்டில் டவுன் ஆகிருக்கிற முட்டை வந்து புது முட்டை. அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் நிறையா முட்டை கடையில் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தேங்காய் பால், ஸ்நாக்ஸுக்கு இனிப்பு பணியாரம் பண்ணி கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பலப்பல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் பலப்பல் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.